ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 61. தர்மாத்மாவும் சகல பிராணிகளுக்கும் ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடியவருமான ராமன் காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கௌசல்யை துக்கம் தாங்காம தசரதர் கிட்ட, நீங்க ரொம்ப கருணை இருக்கக்கூடியவர், எல்லார்கிட்டையும் ரொம்ப பிரியமா இருக்கிறவர்னு 3 லோகத்திலும் பெருமை பெற்றவர் தான். இருந்தாலும் உமது புத்திரர்களும் சீதையும் சுகமாக வளர்க்கப்பட்டு இப்போ கோரமான காட்டுல எப்படி கஷ்டப்படுறத பொறுத்துக்க முடியும்? இந்த அபகீர்த்தியை தரக்கூடிய காரியத்தை எப்படி நீங்க பண்ணினேள்? வயதான காலத்துல விரதங்களையும் உபவாசங்களையும் பண்ணி பிறந்த மூத்த புத்திரனை அபிஷேகம் பண்ற அந்த சமயத்துல காட்டுக்கு அனுப்பி தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினார் என்ற அபகீர்த்தி உங்களுக்கு 3 லோகத்திலும் பரவித்தான் இருக்கும். ராமன் கருணாமூர்த்தி, யாருக்கும் வருத்தத்தை கொடுக்கும் வார்த்தைய சொல்லக்கூட மாட்டான். பிரஜைகளுக்கு எதிரில் கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லாம நீங்க கேட்டவுடன் ராஜ்யத்தை கொடுத்துட்டானே, மிகுந்த கீர்த்தியும் அவனுக்கு அதனால் கிடைக்கும். ஆனா என் கதி என்ன ஆச்சு? என் பிள்ளை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? சீதைக்கு யௌவன வயது, சுகங்களை அனுபவிக்க வேண்டியவள் அவள். காட்டுல குளிர், வெயில், மழை இவைகளெல்லாம் அவ எப்படி பொறுத்துப்பா? இதுவரையில் விசித்திரமான அன்னங்களையும் பதார்த்தங்களையும் சமையல் நிபுணர்கள் செய்து போட அதை சாப்பிட்டு வழக்கப்பட்ட அந்த ராஜபுத்திரி காட்டுல கிடைக்கிற பொருள்களால எப்படித்தான் தேகத்தை போஷிக்க போறாளோ? மதுரமான வாக்கியங்களாலும் பாட்டாலும் எழுப்பப்படும் வழக்கம் உள்ள அந்த ராஜகன்னியை யானை, புலி முதலிய குரூர மிருகங்களின் சப்தங்களை நாலா பக்கத்திலும் கேட்டுண்டு எப்படி தூங்க போறா? முழங்கால் வரையில் நீண்ட கைகளை உள்ள மகா பராக்கிரமசாலியான ராமன் தடியை போல கடினமான தன் கையை தலையணையாக வைத்துக்கொண்டு எப்படி தூங்குவானோ? சுருண்டு கருத்த தலைமையில் முன் நெற்றியில் விழ அழகுடைய அந்த முகத்தை நான் எப்பத்தான் பார்க்க போறேனோ? அவனை காணாமல் உயிரை வைத்துக் கொண்டிருக்கும் என் ஹிருதயம் 1000 சுக்காக பிளக்காதோ? இது வஜ்ராயுதத்தால் செய்யப்பட்டிருக்கோ? என்னை சேர்ந்தவர்களை நீர் காட்டுக்கு அனுப்பியதை பார்த்தா இதைவிட குரூரமான காரியம் வேறு ஏதானு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ராமன் 14 வருஷங்களுக்கு பிறகு அயோத்திக்கு திரும்பி வரும்போது பரதனுக்கு ராஜ்யம் போய்விடுமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். பரதன் அனுபவித்த ராஜ்யத்தை அவன் திருப்பி கொடுத்தா கூட ராமன் வாங்கிப்பானா? லோகத்துல சிலர் பித்ருக்களுக்கு சிரார்த்தம் செய்ய உத்தேசிச்சு பிராமணர்களை வரிக்கும் போது வித்தையாலும் வயசாலும் குணத்தாலும் சிரேஷ்டமான பிராமணர்கள் சுலபமாக கிடைத்தாலும் கூட அவர்களை விட்டுட்டு தங்களை சேர்ந்தவர்களுக்கே தட்சணை எல்லாம் போகணும் அப்படிங்கறதுக்காக அவளையே பிராமணர்களாக வரிக்கிறா. சிரார்த்தம் முடிஞ்ச பிறகு முன்னாடி சொன்ன பிராமணர் சிரேஷ்டர்களை இஷ்டமான பந்தியில சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறா. அந்த அன்னம் அமிர்தமாக இருந்தா கூட அவள்லாம் அங்க போய் சாப்பிடுவாளா? பிராமணர்கள் புசித்த சேஷந்தானே, விலக்கப்பட்டது இல்லையே என்றால் அவர்கள்லாம் தங்களுக்கு செய்த அவமானத்தை பொறுக்க மாட்டா. உத்தம ஜாதியில் பிறந்த ஒரு ரிஷபம் வேறொன்று தின்று மிகுந்த புல்லை திங்குமா? அப்படி மூத்த புத்திரனும் குணங்களால் மேலானவனுமான தான் ஆள வேண்டிய ராஜ்யத்தை தனக்கு இளையவன் பல வருஷங்கள் வரையில் ஆண்டு பிறகு அதை தன்னிடத்தில் ஒப்படைத்தால் ராமன் அதை ஏத்துப்பானா? பூமண்டல சக்கரவர்த்தியான உங்களுக்கு இந்த நியாயம் தெரியாதா என்ன? சென்னாய், நரி முதலிய அல்ப ஜந்துக்கள் கொன்று தின்ற மாமிசத்தின் மிகுதியை புலி கண்ணெடுத்து பார்க்குமா? அப்படி பிறரால் அனுபவிக்கப்பட்ட ராஜ்யத்தை ராமன் மனசாலும் நினைப்பானா? சரு முதலிய ஹவிசுக்களும் புரோடாசமும் குசம் என்ற புல்லும் யூபஸ்தம்பங்களும் ஒரு தடவை உபயோகிச்சுட்டா மறுபடியும் யாகத்துக்கு அதெல்லாம் பயன்படாது. சுராபானத்தின் சாரமான பாகத்தை ஒருத்தம் குடிச்சுட்டு மிகுதியை கொடுத்தா யாரானு வாங்கிப்பாளா? அப்படி யாகத்தில் ஒருவன் சோமபானம் செய்துவிட்டு அதை மத்தவாளுக்கு கொடுத்தா வாங்கிப்பாளா? அப்படி பரதனால் அடையப்பட்ட இந்த ராஜ்யத்தை ராமன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். மகா பலமுள்ள புலி
தன் வாளை இன்னொரு புலி தொட்டா கூட சம்மதிக்காது. அப்படி ராமன் இந்த அவமானத்தை பொறுக்க மாட்டான். நான் என்ன செய்வேன்? ராமன் பலசாலியாக இருந்தால் ராஜ்யத்தை பிறருக்கு தருவானா? கையாலாகாதவன் பயந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது அப்படி இல்ல. இந்த 14 லோகத்திலும் உள்ள ஜீவ கோடிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்தா கூட ராமனை யுத்தத்துல கண்ணெடுத்து கூட பார்க்க முடியுமா? அப்போ ஏன் ராஜ்யத்தை விட்டு அவன் ஓடி போனா அப்படின்னு கேட்டா, தன்னுடைய நடத்தையாலும் கட்டளையாலும் உபதேசத்தாலும் லோகத்தில் உள்ளவர்களை தர்மானுஷ்டங்களை சரியாக செய்யும்படி நடத்துகின்றவன் அவன். தான் செய்த பிரதிஜையை மீறி இந்த ராஜ்யத்தை பலத்தால் கைப்பற்ற நினைப்பானா? அவன் மகாசூரன், மகா பராக்கிரமசாலி. பானங்களை விட்டால் 7 சமுத்திரங்களையும் 8 குலபர்வதங்களையும் மகா நதிகளையும் இந்த பிரபஞ்சத்தையுமே எரிச்சுட மாட்டானா? கொழுத்த சிம்மம் போல பலத்தை உடையவன், விஷமம் போன்ற நேத்திரங்களை உடையவன், புருஷ சிரேஷ்டன். அவனுடைய பராக்கிரமத்தை மனதால் கூட நினைக்க முடியுமா? அப்படி இருக்க வார்த்தைகளால் அதை வர்ணிக்க முடியுமா? மீன் தன் குஞ்சுகளை திங்கிறது போல உமது மூத்த புத்திரனை, அந்த மகா வீரனை நீங்கள் கொன்னுட்டேளே. தர்மத்திலிருந்து நழுவாத உமது புத்திரனை காட்டுக்கு அனுப்பினது தர்மமாகவும் சாஸ்திரத்துக்கு ஒத்ததாகவும் இருந்தா யாருமே அதை ஆட்சேபிக்க மாட்டா. ஆனா எந்த தர்மத்தையும் இது சேர்ந்ததா தெரியலையே. ஸ்திரீகளுக்கு கதி பர்த்தாதான், அவர் இல்லாவிட்டால் கதி புத்திரன்தான், அவனும் இல்லாவிட்டால் தகப்பன் முதலிய பந்துக்களே கதி. இவர்களைத் தவிர வேறு கதி எதுவுமே இல்லையே. பால்யத்தில் தகப்பன் ரட்சிக்க வேண்டும், யௌவனத்தில் கணவன் ரட்சிக்க வேண்டும், கிழவயதில் புத்திரன் ரட்சிக்க வேண்டும். ஸ்திரீகள் பிறருக்கு அடங்கி இருக்காமல் ஒரு காலம் சுதந்திரமாக நடக்க முடியாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ நீங்க கைகேயனுடைய வசமா நன்னா மாட்டின்றீர்கள். அதனால உங்களை நான் இழந்தது போலத்தான். என் குழந்தையோ உங்களால காட்டுக்கு துரத்தப்பட்டு விட்டான், அவனும் இல்லை. என் பந்துக்களோ ரொம்ப தூரத்துல இருக்கா. கணவன் உயிரோடு இருக்கும் போது அங்கே எப்படி போக முடியும்? அதனால எல்லா விதத்திலும் என்னை கெடுத்து எந்த கதியுமே இல்லாம பண்ணிட்டேள். நான் மாத்திரம் கெட்டா கூட பரவாயில்ல, இந்த கோசல ராஜ்யத்தையும் சேர்த்து நாசம் பண்ணிட்டேளே. உம்மை சேர்ந்தவர்களையும் நாசம் பண்ணிட்டேள், என்னையும் என் மகளையும் கூட நாசம் பண்ணிட்டேள். உம்மையும் கெடுத்துக்கொண்டேள், உமது மந்திரிகளையும் நாசம் பண்ணினேள், இந்த நகரத்து ஜனங்களையும் நாசம் பண்ணிட்டேள். இந்த மகா பாபத்தால உங்களுக்கு என்ன கிடைச்சது? உமது ஆசை நாயகியான கைகேயிக்கும் உமது செல்ல குழந்தையான பரதனுக்கும் மனசு குளிர்ந்து போச்சா? அவர்கள் சந்தோஷப்பட்டா அது மட்டும் போதும், யார் எப்படி போனாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னு கௌசல்யை ரொம்ப குரூரமான வார்த்தைகளால கணவரை பேசும்போது தசரதர் அதை கொஞ்சம் கூட பொறுக்க முடியாம மனசு வேதனையோடு மயக்கம் அடைந்தார். அப்போ இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன பாபம் பண்ணினேன் அப்படின்னு அவரும் மனசுல நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த 61வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 62வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.